முதலாவது யூனிட்டுக்கு 2028 இஸ்லாம் முதலாவது யூனிட்டுக்கான எக்ஸாம் பேப்பர் நாங்க போன கிளாஸ் பார்த்தோம். என்ன அப்ப அதுல பார்ட் 1 நாங்க முழுசா பார்த்து முடிச்சோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ட் 2 பாக்குறேன்னு சொன்னேன். அப்படிதானே புலன்? அப்படி சொன்னேனா இல்லையா? ரைட். அப்ப யார் யார் புள்ளைகள் பார்ட் 2 செஞ்சு பார்த்தாங்க? யார் யார் செஞ்சு பார்த்தாங்க பார்ட் 2? நான் சொன்னேன் செஞ்சு பார்த்து வர சொல்லி. செஞ்சான் சார். அதுல ஒரு 2-3 கேள்வி வந்தோம். ரைட், ஓகே, ரைட். அதை இப்ப டிஸ்கஸ் பண்ணும். சரியானே? இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர், அதாவது 2028 பிள்ளைகள்ன்றதுனால கொஞ்சம் அது கஷ்டம் பொறுப்பொண்டிக்கும் என்று சொன்னா, நான் சில மெத்தட் சொல்லிப்பேன். 2 மார்க்ஸுக்கு இப்படி எழுதணும், 4 மார்க்ஸுக்கு இப்படி எழுதணும், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 10 மார்க்ஸுக்குன்னு சொல்லி இப்படி நான் சில முறைகளை சொல்லி தந்திப்பேன். ஏன்னா அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கே அப்ளை பண்ற நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க. நான் ஒவ்வொரு கேள்வியா வாசிப்பேன் போது, சரியா? ஒவ்வொரு கேள்வியா வாசிச்சு அதுக்கு நீங்க யாரும் விடை எழுதியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த விடையை சொல்லுங்க, சரியா? அப்ப உங்களோட விடையை பார்ப்போம் நீங்க எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப அதுல பிழை சரி அது பிரச்சனையே உண்டே இல்லை சொல்லு பிள்ளைகள், சரியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் பிழைன்னு சொல்ல மாட்டேன். லாஸ்ட்டுக்கு தான் நான் சரி வேணா ரைட் இதுல இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு வந்துச்சு அதை திருத்திக்கோங்கன்னு சொல்லி சரி தானே? ரைட், ஓகே. அடுத்தது நீங்க மேய்க்க பிள்ளைகள் நீங்க என்ன ஒன் பண்ண வேண்டிய டைமுக்கு மட்டும் ஒன் பண்ணுங்க, அடுத்தபடி ஒன் பண்ண வேணும், சரியா? அது அந்த ரெக்கார்டிங் போற டைமுக்கு அது சில மிஸ்டேக் ஆகும், சரியா? கொஞ்சம் இறைச்சலா இருக்கும். ரைட். பாருங்க, முதலாவது கேள்வியை பாருங்க. இஸ்லாம் என்பதன் பொருள் யாது? 2 மார்க்ஸ் கொஸ்டின் உண்டு. இஸ்லாம் என்பதன் பொருள் யாது? எப்படி எப்படி எழுத போறாங்க? அது சில்ம் என்னும் இதுல இந்த தோற்றம் பெட்டிக்கு அது பரிசுத்தம், பணிவு, பாதுகாப்பு அப்படி கருத்தை அப்படி எழுதி நான் காணுதானே சார். ஓ ஓ ரைட். நீங்க எழுதிக்கிறாங்களா? ஆமாம் சார். எழுதினா வாசிங்க. என்ன எழுதிக்கிறோம்னு சொல்லி பாப்போம். அது இப்படிதான் அந்த கருத்தளி இருக்கு. சில்ம் என்னும் இதுல இருந்து தோற்றம் பெட்டிக்கு அந்த கருத்தளி பணிவு, பாதுகாப்பு, பரிசுத்தம். முதலாவது அவ்வளவு அவ்வளவு எழுதிக்கிறாங்க. அவ்வளவு பிள்ளை எழுதிக்கிறாங்க. ரைட், குட், ரைட். இப்படி வருமா சார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இதால சமூகத்தை நேர்வதுக்கு அந்த வாழ்க்கை வழிமுறை. ஓ அதான் அதான் நான் இப்ப சொல்ல போறேன். ரைட். பாருங்க, வேற யாரும் எழுதிக்கிறாங்களா புள்ளேல்? வேற யாரும்? அவர் சொன்னாரு அந்த விடையும் ஓகே, அது அப்படியா எழுதணும், சரியா? அப்படிதான் சரியா பார்த்தா 2 மார்க்ஸ் கூடிய கேள்வி விட அப்படியா எழுதணும். வேற யாரும் எழுதிக்கிறார்கள்? வேற யாரும் எழுதிக்கிறாங்களா? எழுதிக்க மாட்டேங்க. ஏன்னா இன்றைக்கு வந்தோடனே தான் நடை செய்ய சொன்னாரே, எக்ஸாம் பேப்பர் செய்ய சொன்னாரேன்னு சொல்லி ஞாபகம் வந்திக்கும். அப்படியானே புள்ளேல்? அப்படியா இல்லையா? அப்ப நான் பார்ப்போம், சரியா? அப்ப இந்த எக்ஸாம் பேப்பரை செஞ்சுட்டு வாங்க பிள்ளைகள். செய்யலன்னு சொன்னா உங்களுக்கு பின்னுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமாகும். அப்படின்னு சொன்னா என்ன, அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் கிட்ட வாரத்துக்கு நீங்க புழுந்து புழுந்து படிக்க வேண்டிய நிலைமைகள் உருவாகும். ரைட்டா? அப்படி இல்லாம நார்மலா உங்களுக்கு நியூட்ரல் லெவல்ல போகணும்னு சொன்னா, எல்லாமே ஏ லெவல்ல நீங்க டேர்ம் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு சொன்னா இந்த யூனிட் எக்ஸாம் பேப்பர் மிச்சமே உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும், சரியானே? பாருங்க, முதலாவது கேள்வி பாருங்க. இஸ்லாம் என்பதன் பொருள் யாது? ரைட். 2 மார்க்ஸ் கொஸ்டனுக்கு உங்களுக்கு பொதுவா இப்படிதான் கேட்டு வரும். இஸ்லாம் என்பதன் பொருள் யாது? இஸ்லாம் என்பதனை வரையறுக்குக. விளைஞ்சா அதே மாதிரி என்ன, இப்படி பின்னுக்கு போக போக வேற வேற கேள்விகள் வரும். உதாரணமாக, இஜ்திஹாத் என்பதனால் கருதப்படுவது யாது? துணை சட்ட மூலாதாரங்கள் எவை? விளைஞ்சா இப்படி ஒன் வேர்ட்ல கொடுக்கக்கூடிய ஆன்சர் தான் 2 மார்க்ஸுக்கு வரும், சரியா பிள்ளைகள்? பாருங்க, இப்படி என்றால் என்ன, என்பதன் பொருள் யாது, வரையறுக்குக, இப்படின்னு எல்லாம் கேட்டு வந்துச்சுன்னு சொன்னா, அதாவது என்றால் என்னன்னு சொல்லி கேட்டு வந்துட்டுன்னு சொன்னா நீங்க எப்படி எழுதுவாங்க? மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்தையும் கொடுத்தங்கன்னு சொன்னா அது மட்டும் போதும். 2 மார்க்ஸுக்கு அது போதும். இது கிளியரா விளைஞ்ச புள்ளில்? இதுல என்ன மாதிரி டவுட் செய்யுதா? நான் இப்ப சொன்னதுல என்ன மாதிரி டவுட் செய்யுதா கேளுங்க. டவுட் செய்யுதா புள்ளில்? இல்ல சார். ரைட், ஓகே.
என்னமாலும் விலங்கல்ல கிளியர் இல்ல, இந்த இப்படி எழுதுற எனக்கு விளங்குது இல்ல சார், நீங்க கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், பயப்படாம மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். சரியான பிள்ளைகள். ரைட், பாருங்க. இதுக்கு நான் இப்ப விடைய சொல்றேன் பாருங்க. இஸ்லாம் என்பதன் பொருள் யாது? 2 மார்க்ஸ் கொஸ்டின். எப்படி எழுதுவாங்க? மொழி ரீதியான கருத்து. இஸ்லாம் என்பது சில்ம் என்ற அரபு சொல்லிலிருந்து தோன்றியுள்ளது. இது பரிசுத்தம், பணிவு, பாதுகாப்பு, சரணடைதல் போன்ற கருத்துக்களை, மொழி ரீதியான கருத்துக்களை சுட்டிக்காட்டுகின்றது. சரிதானே? ரைட். இப்ப முதலாவது மொழி ரீதியான கருத்தை கொடுத்துட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் கொடுப்பீங்கன்னா இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்தை நோக்குகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து விதமான அம்சங்களையும் உள்ளடக்கிய முழுமையான வாழ்க்கை திட்டத்தை குறிப்பதற்கு இஸ்லாம் என்று கூறப்படுகின்றது. புரியுச்சா? ரைட். இவ்வளவும் கொடுத்தா போதும். கிளியர் தானே பிள்ளைகள்? ரைட். அப்ப இப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லிட்டா 2 மார்க்ஸ் கிடைக்கும். இது கிளியரா விளங்கிச்சு? இப்ப 2 மார்க்ஸுக்கு எழுதுறவங்களுக்கு கிளியரா விளங்குதா? விளங்கிச்சா பிள்ளைகள்? ஓம் சார். ரைட், ஓகே. அடுத்தவங்க பேசலாம். ரைட்டா? பேசாம இருக்கிறேன். எங்க கிளாஸுக்கு வந்தா என்ன செய்யணும், நீங்க ஒவ்வொருத்தரும் பேசணும். பேசினு சொன்னா என்ன செய்யலாம்? ரைட், புள்ள உசுரோட இருக்கிறான்னு சொல்லி எனக்கு என்ன அந்த ஊகிக்கலாம். விளையானே? அப்ப சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேசாம இருப்பாங்க. ஆனா அவங்களோட என்ன திடீர்னு மைக் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னா நிறைய பிள்ளைகள் எல்லாம் மைக் ஆன் பண்ணும். கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மைக் ஆன் பண்ணும். ஆனா அடுத்த பிள்ளை என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க மைக் ஆன் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எங்க இருந்திருக்கிறாங்க? வாட்ஸ்அப் chatல இருந்திருப்பாங்க, இல்லன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்திருப்பாங்க, யூடியூப்ல இருந்திருப்பாங்க. விளையாச்சா? அப்ப நாலா பக்கத்திலையும் சிதறி இருந்திருப்பாங்க. விளையாச்சானே? ரைட், அதுல நான் புடிச்சுக்கொள்வேன் இவங்க ஆளுன்னு சொல்லி. கிளியரா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைய கொஞ்சம் பேசணும். விளையாச்சா? அவங்களுக்கு தெரியாட்டி கேட்கலாம். விளையினா அப்படி இல்லை, என் வாய்ஸ் கிளியரா இல்ல, நான் கவரேஜ் இஷ்யூ இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லலாம். விளையினா அப்படி சொல்லலாம். ஓகே, ரைட். இப்ப பார்ப்போம். அப்ப இப்படிதான் பிள்ளைகள் இஸ்லாம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ரைட், இது 2 மார்க்ஸ் ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி எப்படி கேட்டீங்க? 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி. இது எப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4 சுருக்கமாக விளக்குக. 4 மார்க்ஸ் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அப்படியான பிள்ளைகள்? 4 மார்க்ஸ் கேட்டீங்க. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4 சுருக்கமாக விளக்குக. இதுக்கு எப்படி பிள்ளைகள் நீங்க விடையளிப்பங்க? நான் சொன்ன மெத்தட சொல்லுவாங்க. எப்படி மெத்தட்? 4 மார்க்ஸ்க்கு எப்படி கொடுப்பாங்க விட? 2 போட்டு விளக்கணும். 2 பாயிண்ட்ஸ் விளக்கணும். நான் சொன்ன மெத்தட் என்ன? அது இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் சொன்னா அந்த இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்று வெளியிட்டு போட்டு இப்போ அதில் பென்சில விளக்குறேன். அது சரி. நான் ஒரு மெத்தட் ஒன்று சொன்ன முடியும். 4 மார்க்ஸுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்து இத்தனை பாயிண்ட்ஸ் விளக்கணும். 6 மார்க்ஸுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்து இத்தனை பாயிண்ட்ஸ் விளக்கணும். 6 8 பென்ஸுக்கு 3 கொடுத்து 3 பென்ஸ் விளக்கணும். 4க்கு 2 சரி. கொடுத்து 2. சரி, ஓகே, ரைட். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க பிள்ளைகள். சரியா? 4 மார்க்ஸுக்கு நீங்க 4 பாயிண்ட்ஸ் கொடுத்து 2 பாயிண்ட்ஸை விளக்கணும். கிளியர் தானே? 6 மார்க்ஸுக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 3 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க. 8 மார்க்ஸுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 4 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. 10 மார்க்ஸுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 5 பாயிண்ட்ஸை விளக்குவாங்க. ரைட். இப்ப நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இப்ப நிறைய பேருக்கு டவுட்ஸ் கொண்டு வரும். சில ஸ்கூல்ஸ்ல இல்லைன்னு சொன்னா சில சேர்மார் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா 4 மார்க்ஸுக்கு 2 பாயிண்ட்ஸை விளக்கினா போதும்னு சொல்லிப்பாங்க. சொல்லி தந்திக்கிறாங்களா? சொல்லி தந்திக்கிறாங்களா? இல்ல இல்லையா? சொல்லி உங்களுக்கு போக போக அப்படி சொல்லி தருவாங்க. பாருங்க, 2 பாயிண்ட்ஸ் விளக்கினா போதும். 4 மார்க்ஸுக்கு 2 பாயிண்ட்ஸ் விளக்கினா போதும். அதே மாதிரி யாருக்கும் வைப்ரேட் ஆகுது. ரைட், ஓகே. ரைட், பாருங்க. 4 மார்க்ஸுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். அதே மாதிரி 6 மார்க்ஸுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து விளக்கினா போதும். இப்படின்னு சொல்லி நிறைய சேர்மார் சொல்லி தருவாங்க. சரியான பிள்ளைகள்? ரைட். இப்ப நான் ஏன் அப்படி மாத்தமான ஒரு வழியை சொல்லித்தாரேன்னு சொன்னா அதுக்கும் ஒரு கிளியரா தாரேன் பாருங்க. ரைட், 4 மார்க்ஸுக்கு நீங்க 4 பாயிண்ட்ஸை கொடுத்து 2 பாயிண்ட்ஸை விளக்கணும். கிளியரா பிள்ளைகள்? ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க சும்மா சொல்றாங்க, நான் ரைட் சேர்மார் சொல்லி தந்திக்கிறாங்க, 2 பாயிண்ட்ஸை கொடுத்து 2 பாயிண்ட்ஸை விளக்கினா ஓகேன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க. ரைட்டா?
நீங்க இப்ப எழுதிட்டு வாருங்க, தவறி என்ன செஞ்சுட்டு ஒரு பாயிண்ட்ஸ் பிழை ஆகிட்டுது. கிளியரா புள்ளி? 4 மார்க்ஸுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு பாயிண்ட்ஸ் பிழை ஆகிட்டுது. அப்ப அவன் என்ன செய்வான், ஒரு பாயிண்ட்ஸுக்கு சரியா போட்டு உங்களுக்கு மார்க்ஸ் போடுவான். இப்போ உங்களுக்கு 4 மார்க்ஸும் கிடைக்குமா, அதுல ஷோர்ட் ஆகுமா? ஒரு ஷோர்டா பாயிண்ட் ஒரு பாயிண்ட்ஸ் பிழையா இருந்தான்னு சொன்னா 4 மார்க்ஸும் கிடைக்காது. ஏன்னா அதுல ஷோர்ட் ஆகும், ஒரு 2 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஏன்டா ஒரு பாயிண்ட்ஸ் பிழை ஆகிது. அப்படியா இல்லையா? அப்படிதானே பிள்ளை? ஓ அப்படித்தான் சார். அப்படி இப்ப 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இப்ப எக்ஸாம்கள்ல வந்து அப்படி பிழை போட்டு இல்லையா சார்? எப்படி புள்ளி விலங்கல்ல? இப்ப சரியா 4 மார்க்ஸ்க்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் எப்படியும் நாங்க விளக்கணும் தானே. ஓ இப்ப அந்த எக்ஸ்ட்ரா நாங்க கொடுத்து அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மார்க்ஸ் தராம இல்ல ஈக்கியா? இல்ல 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 இல்ல. அவ்வளவு மார்க்ஸ் தராம இருக்க மாட்டான், அவன் மார்க்ஸ் தருவான். அவனுக்கு தேவைன்னு சொன்னா 2 மார்க்ஸ் 2 பாயிண்ட்ஸ் விலக்கி இருக்கணும். சரியா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப உங்களோட ஒரு பாயிண்ட்ஸ் மைக் ஆஃப் பண்ணுங்க பிள்ளை, மைக் ஆஃப் பண்ணுங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ரைட் ரைட், பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க பிள்ளை. 4 மார்க்ஸுக்கு நீங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து விலக்கி இருக்கிறாங்க, மேலதிகமா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துடணுமே, ஒரு பாயிண்ட்ஸ் பிழையா இருக்குது. இப்ப என்ன செய்யும், உங்களோட மார்க்ஸ் ஷோர்ட் ஆகும். இந்த நேரத்துல நான் சொன்ன மெத்தட் நீங்க எழுதி இருக்கிறாங்க. எப்படி? 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, 2 பாயிண்ட்ஸ் விலக்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் பிழையா இருந்தேன்னு சொன்னாலும் என்ன நடக்கும்னு சொன்னா உங்களோட மார்க்ஸ் ஷோர்ட் ஆகாது. கிளியர் தானே பிள்ளை? உங்களோட மார்க்ஸ் ஷோர்ட் ஆகாது. கிளியரா விளங்கினா? ஓ சார். ரைட், கொஞ்சம் நீங்க ரைட். அப்ப இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு பாயிண்ட்ஸ் பிழையா இருந்தேன்னு சொன்னாலும் மேலதிகமா நீங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க பிள்ளைகள். இப்ப என்ன செய்வான், ரைட், புள்ள 2 பாயிண்ட்ஸ் தந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட மார்க்ஸ் ஷோர்ட் ஆகாம கீழே இருக்கக்கூடிய அந்த 2 பாயிண்ட்ஸும் உங்களை பாதுகாக்கும். கிளியரா விளையாச்சா பிள்ளைகள்? இப்ப ஏன் இதுக்குதான் நான் சொல்றேன், கூடுதலா பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்லி விளையாச்சு பிள்ளைகள். அதுவும் என்ன செய்யணும், நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கணும். ரைட், அதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், உங்களுக்கான முழுமையான என்ன ப்ராக்டிக்கலா நான் செஞ்சு தருவேன். விளையாச்சா? உங்களுக்கு முழுமையா இது தருவேன். பாருங்க, எங்கட 2027 பிள்ளைகளுக்கு போன கிளாஸ் துணை மூலாதாரங்கள், துணை சட்ட மூலாதாரங்கள் முடிஞ்சு இந்த கிளாஸ் என்ன செய்ய போறேன்னு சொன்னா துணை சட்ட மூலாதாரங்களுக்கு மட்டும் எடுத்த பேப்பர் ஒண்டிக்குது, யூனிட் எக்ஸாம் பேப்பர். இதே மாதிரிதான் எங்களோட ஓன் பேப்பர் இருக்குது. விளையாச்சானே? அப்ப இந்த ஓன் பேப்பர் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க செய்வோம். அதுல எம்சிக்யூ எத்தனைக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 எம்சிக்யூ இருக்குது. அதுக்கு பின்னா ஸ்ட்ரக்சர் கேள்வியும் எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கேள்வி எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றானே திருத்தி கொண்டு போவேன். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா 2027 பிள்ளைகளுக்கு இப்ப நான் படிச்சு கொடுக்கக்கூடிய பகுதிகள்ற எப்படி அவங்களுக்கு கேள்வி கொடுத்தேன்னு சொன்னாலும் அவங்க செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது என்ன விஷயம்னு சொன்னா உங்களுக்கு பேப்பர் செய்யதான் பிள்ளைகள் உங்களுக்கு பிடிபடும். ஏ லெவலுடைய மெத்தட் பிடிபடும். அப்ப இந்த மெத்தடை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். 4 மார்க்ஸுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 2 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. 6 மார்க்ஸுக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 3 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. அதே மாதிரி 8 மார்க்ஸுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 4 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. 10 மார்க்ஸுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 5 பாயிண்ட்ஸ் விளக்குவாங்க. சரியானே? 8 மார்க்ஸுக்கும் 10 மார்க்ஸுக்கும் கட்டாயம் அல் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கொடுத்தே ஆகணும். 4 மார்க்ஸ் கேட்டிருந்தா கொடுக்கணும், கேட்கலாட்டி கொடுக்க தேவையில்லை. 6 மார்க்ஸுக்கு கொடுத்தான் அல்லம், கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. கிளியரா விளையாச்சு? இப்ப எல்லாம் கிளியரா பிள்ளை? இப்ப ரைட், ஓகே. இது என்னமாலும் இந்த அலுப்பு கனாட்டு சோம்பரம் என்ன அமைக்குதா பிள்ளை? எல்லா ஊர் பாஷையிலும் நான் கேட்டு என்ன பிள்ளை அப்படி என்ன மாலுமிக்குதா? ஓ ஓதா ஈகிதா? சும்மா சொன்னேன். ரைட் 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 ரைட். அப்போ பாருங்க பிள்ளைகள், அடுத்து பாருங்க, சிறப்பம்சங்கள் 4 சுருக்கமாக விளக்குக. யாரும் எழுதிக்கிறாங்களா பிள்ளைகள்? சிறப்பம்சங்கள் எழுதிந்த வாசிங்கம் யாரும் எழுதிந்த? யாரும் எழுதிக்கிறாங்களா பிள்ளைகள்?
வாசிங்க. இஸ்லாம் ஒரு நடுநிலையான மதமாகும். ம் ஏனைய மதங்கள் துறவறத்தை வலியுறுத்தக்கூடிய மதமாக காணப்படுகின்றன. ஆனால் இஸ்லாம் முற்றுமுழுதாக துறவறத்தை தடுத்த ஒரு மதமாகும். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான், உங்களை நான் நடுநிலையான சமூகமாக ஆக்கினோம். இந்த குர்ஆன் வசனம் நடுநிலையை இஸ்லாம் வலியுறுத்துகின்றதை எடுத்துக் காட்டுகிறது. ரப்பானியா தெய்வீகத்தன்மையுடைய மதமாகும். உலகில் காண ரப்பானியா என்பது தெய்வீக தன்மையுடைய மதம் என்ற கருத்தை தருகிறது. உலகில் காணப்படக்கூடிய ஏனைய மதங்கள் ஒரு மனிதனால் அல்லது மனித சிந்தனையால் உருவாக்கப்பட்ட மதமாகும். ஆனால் இஸ்லாம் மதம் இறைவன் வழிகாட்டலை கொண்ட மதமாகும். சரியோ சார்? இவ்வளவு ரைட். ஓகே, வெரி குட், வெரி குட். ரைட். நீங்க எத்தனை பக்கம் வந்து இது புரியாது உங்களோட விளக்கம்? பக்கம் வந்தில்ல, 15 வரி மட்டும் வந்தீங்க. 15 வரி. ஒரு பக்கம் வரலையா புள்ளில்? சிஆர் ஒரு பக்கம். சரியோ, ஒரு பக்கம் வந்தில்ல, 15 வரித்த. சரியோ, சரி சரி. ஆனா குட் ட்ரை. நல்ல. இப்ப நீங்க என்ன செய்வாங்க, போக போக பிடிச்சு கழுவாங்க. வரீங்களா? இப்ப நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப வேற யாராலும் எழுதிக்கிறாங்களா புள்ளில்? வேற யாரும் எழுதிக்கிறாங்களா? ரைட். சக்கீனத்தினும் அமைதியான கொலை விளங்குது, யாரும் எழுதி இல்லைன்னு சொல்லி. அப்படிதானே? சும்மா கம்மண்டிப்பாங்க. அந்த நேரத்தை விளங்கிடும். ரைட். ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்ல. என்ன சார் நீங்க கேட்டிக்குவான்னு நீங்க சொல்லிட்டு போங்க சார், உங்களோட வேலையை நீங்க பாருங்க சார் மாதிரி கேக்குது. என்ன அவங்களோட மைண்ட் வைஸ் அப்படியா பிள்ளைகள்? அப்படியா? இந்த சரி சரி சரி. பாருங்க, அப்ப உங்களுக்கு லேசான ஒரு என்ன ஒரு சிறப்பம்சம் தான் தெய்வீகத்தன்மை கொண்டது அல்லது வசத்தியா. இப்ப இவங்க சொன்ன மாதிரி வசத்தியா நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம். உங்களுக்கு எதையும் கொடுக்கணும் போல லேசான 2 கொடுத்து நீங்க விளக்கிட்டு மேலதிகமா இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கடா ஓகே. நான் இப்ப முதலாவது பாருங்க, தெய்வீகத்தன்மை கொண்டது, அதை பார்ப்போம். சரியா? இப்ப நீங்க பாருங்க, இப்ப இவங்க விளக்கியிருந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சமயம் என்ன செஞ்சு மனித சிந்தனையினால் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. எனவே இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய சிந்தனை மூலமாகவும் இறைவனுடைய வழிகாட்டல் மூலமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இது தெய்வீகத்தன்மை கொண்ட மார்க்கம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. பாருங்க, நான் அந்த எங்களோட விளக்குற சிஸ்டர் சொல்லி தரேன் பாருங்க. முதலாவது நீங்க என்ன சொல்லுவாங்க, பாயிண்ட்ஸை போடுவாங்க. தெய்வீகத்தன்மை கொண்டது. சரியா? ஏழும் சொன்னா ரப்பானியாவை போட்டாலும் ஓகே, போடாட்டியும் ஓகே. சரியான பதில். அவ இப்ப சொல்லுவாங்கன்னா ரைட், ரப்பானியா என்பது இறைவனோடு தொடர்பானது அல்லது படைத்து காக்கும் இரட்சகனோடு சார்ந்தது போன்ற மொழி ரீதியான கருத்துக்களை கொடுக்கப்படுகின்றது. உலகத்தை பொறுத்தவரையில் பாருங்க, நான் சும்மா இப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க பிள்ளைகள், தெய்வீக தன்மை கொண்டன்னு சொன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட்ல வச்சுக்கொண்டு உங்களோட மொழி நடையில விளக்கிட்டு போற அறப்பக்கத்துக்கு விளக்கணும். ஒரு பாயிண்ட்ஸ அறப்பக்கத்துக்கு விளக்கணும். கிளியர் தானே பிள்ளைகள்? அதுக்குன்னு சொல்லி பெரிய எழுத்துற அறப்பக்கத்துக்கு விளக்கப்படாது. அப்ப உங்களோட விளக்கம் சொல்லிட்டான விளக்கமா இருக்கணும். கிளியரா? பாருங்க, அப்ப நான் இறைவனோட தொடர்பானது படைத்து காத்து பரிபாலிக்கும் இரட்சகனை சார்ந்தது போன்ற மொழி ரீதியான கருத்துகள் வழங்கப்படுகின்றது. எனவே உலகத்தை பொறுத்தவரையில் பல மதங்கள் பல நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தியதாக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறு காணப்படக்கூடிய மார்க்கங்களாக இருக்கலாம், அவ்வாறு காணப்படக்கூடிய சிந்தனைகளாக இருக்கலாம், அவை அனைத்தும் பெரும்பாலான மதங்கள் சிந்தனைகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தனி மனிதனின் சிந்தனை மூலமாகவும் உருவாக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எனவே அந்த சமயங்களும் அந்த கோட்பாடுகளும் காலப்போக்கில் திரிவுகளுக்கும் உச்செருகல்களுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்லாமிய சமயத்தை பொறுத்தவரையில் இறைவனோடு முழுமையான இறைவனுடைய சிந்தனை மூலமாக உருவாக்கப்பட்டமை காரணமாக அன்றைய காலம் முதல் இன்று வரைக்கும் அதனுடைய தூயத்தன்மையில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. எனவே இதன் மூலமாகவே இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களுள் தெய்வீகத்தன்மை கொண்டது என்பதனை நாம் விளக்கலாம், குறிப்பிடலாம். கிளியரா வணைச்சா புள்ளி? விளக்கம் வணைச்சா? என்ன புள்ளி? என்னமா டவுட் செய்தா?
சார் இப்ப நீங்க சொன்ன 4 மார்க்ஸ் கேள்விய வந்து ஒரு ஒரு பக்கத்தை சரி எழுத சொல்லியே. ஓ ஆனா இப்ப நாங்க வந்து ஸ்கூல் ஒரு பக்கத்துக்கு அளவுக்கு எழுதினா எங்கட அப்படியே பிழை போடுற. நீங்க சொல்றீங்க ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு பக்கத்துக்கு அப்படியா? இல்ல இல்ல ஒரு பாயிண்ட்ஸ் அல்ல. இப்ப ஒரு கேள்வி இப்ப 4 மார்க்ஸ் கேள்வியும் நீக்கி தானே. ஓ இப்ப நாங்க இந்த 4 மார்க்ஸ் கேள்வியை நீங்க சொன்ன தானே ஒரு பக்கம் வர காட்டுல எழுதணும் அப்படின்னு. ஓ ஓ ஓ அப்படி ஒரு பக்கம் எழுதினா அங்க பிழை போடுற. ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் எழுதணும் அப்படின்னு சொல்ற. ம் எவ்வளவு அப்ப அவங்க குறிப்பிட்ட அளவு எவ்வளவு சொல்லி தராங்க? பேப்பர் ஒன்று இதை காட்டவா சார்? ஆம், நீங்க எப்படி காட்டுங்க ரைட் எனக்கு அனுப்பிடுங்களே. எப்படி பிள்ளை மாடல் சொல்றாங்க அவங்க? இப்ப கேள்வி கேள்வி ஒன்றோட செல்லவா சார்? சொல்லுங்க. இப்ப கேள்வி வந்து தௌபா ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் 4 குறிப்பிடுக. 4 புள்ளி. ஆஹ் இப்ப நான் அதுக்கு விட கொடுத்திருந்த தௌபா மனிதனுடன் தொடர்பு பட்டதாக இருந்தால் தௌபாவுடைய தௌபா மனிதனுடன் தொடர்பு பட்டதாக இருந்தால் அந்த மனிதனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ம், தௌபா கேட்க முன் தன் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். செய்த பாவத்தை இனி செய்ய மாட்டேன் என தன்னைத்தானே உறுதிமொழி கேட்டுக்கொள்ள வேண்டும். தூய எண்ணத்துடன் அல்லாஹ்விடம் மாத்திரம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி நான் கொடுக்கும் எனக்கு ஃபுல் 4 மார்க்ஸையும் தந்த. ஆஹ் இவ்வளவுதான் விட 4 மார்க்ஸுக்கு அப்படியா? ஓ இவ்வளவுதான் நான் கொடுத்ததும் எனக்கு ஃபுல்லாவே 4 மார்க்ஸ் தந்த. ரைட். அது பிழை புள்ளைகள். நான் இன்ஷால்லா சொல்லித்தரேன். கொஞ்சம் நீங்க பாங்க கேக்குது பாங்க கேட்டு முடிஞ்சு சொல்லித்தரேன் சரியா? இப்ப சார். அது விஷயம் மிகுதி புள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ஸ்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொஞ்சம் வேற மெத்தட சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் அப்டேட் கேஸ் உண்டு இதுல. சரியா? எங்களோட அப்டேட் விஷயம் ஸ்கூல்ல உண்டு இது. அப்படித்தான். என்ன புள்ளைகள் உங்களோட ஸ்கூல் முடியா? ஓ, நான் சொல்லித்தரேன் கொஞ்சம் நீங்க வாங்க. ரைட். அப்ப நீங்க சொல்றீங்க என்ன ஸ்கூல்ஸ்ல சார் இப்படி 4 மார்க்ஸுக்கு ஒரு பக்கம் எழுத சொல்ல இல்லைன்னு சொல்லி அப்படியா தானே? அப்படிதானே புள்ளைகள்? ஓ சார். ரைட் ஓகே. அப்ப நிறைய ஸ்கூல்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப 2023க்கு பிறகு சரியா புள்ளை 2023 பிறகு வரக்கூடிய பேப்பர்ஸ் வித்தியாசம். சரியா? 2015 23 வரைக்கும் வந்த பேப்பர் வித்தியாசம். நீங்க பேப்பர் மெத்தட பார்த்தங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கலாம். விளங்கினா அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஸ்கூல்ஸ்ல அவங்க பழைய மெத்தட்டையே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. விளங்கினா பிள்ளை அப்ப அந்த நேரத்துக்கு என்ன செய்யும்னு சொன்னா அவங்களோட மார்க்ஸ் ஷோர்ட் ஆக அங்க வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யறது இப்படிதான் பராக 4 மார்க்ஸுக்கு ஒரு பக்கம் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப பிள்ளைகள் என்ன செய்வாங்க இப்படியே போய் எழுதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ரிசல்ட்ஸ் மார்க்ஸ் வருது. பண்ணிட்டு பெரும்பாலும் எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் வருது. அப்ப டேர்ம் எக்ஸாம்லயும் பிள்ளைகள் என்ன செய்வாங்க ரைட் நான் சொல்லி தந்த மெத்தட்லயே போய் எழுதுவாங்க. ரிசல்ட்ஸ் வந்துடும். நம்மளுக்கு ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லெவல் சரியா? உயர்தரம். அப்ப உயர்தரம்னு சொல்லக்கூட கொஞ்சம் உயர்வா தான் உங்களோட அட்வான்ஸா தான் இருக்கணும் உங்களோட மார்க்ஸ் உங்களோட பேப்பர். அப்படியே இல்லையா? ஓ சார். அப்ப என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள் நீங்க இப்படிதான் விளக்கணும். கிளியரா விளங்குதா? அதே மாதிரி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சரியான முறையில எழுதி கொடையெல்லாம் போகும். விளையினா டைம் மேனேஜ்மெண்ட்டோட பார்த்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஓகே ஆகும். நான் இப்ப சொன்ன விளக்கம் ஓகே பிள்ளைகள்? ஒரு பாயிண்ட்ஸை நீங்க அரை பக்கத்துக்கு விளக்கினா போதும். விளையிச்சா?
பாயிண்ட்ஸோ ஒரு கேள்வியோ? பாயிண்ட்ஸ் தான். ஒரு பாயிண்ட்ஸ அரை பக்கத்துக்கு. அப்ப முழு கேள்விக்கும் விடை எப்படி வரும்? ஒரு பக்கத்துக்கு வரும். கிளியரா வேணும். சார் ஒரு பாயிண்ட்ஸ் அரை பக்கம். 2 பாயிண்ட்ஸ் விளக்குறதுக்கு எத்தனை பக்கம் வரும்? ஒரு பக்கம். ஒரு பக்கம் வேற, ஒரு தாள் வேற. கிளியர் தானே புரியல? ஓ சார். ரைட் ரைட். அப்ப இப்ப ரப்பானியா தெய்வீகத்தன்மை கொண்டது. இப்ப இது கிளியரா விளங்கிச்சா? இப்ப விளக்குறது கிளியரா விளங்கிச்சா? ரைட். அடுத்த ஒரு சிஸ்டம் ரைட் அடுத்த ஒரு சிஸ்டம் சொல்லித்தரேன் பாருங்க. நீங்க ஆரம்பத்துல விளக்க கோல எப்படி சொல்லுவாங்க? மொழி ரீதியான கருத்து கொடுக்க ஏழுன்னு சொன்னா கொடுத்தா நல்ல மிச்சமே. ரைட். கொடுக்க இல்ல உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வாங்க? முதலாவது என்ன அழகான முறையில ஆரம்பிச்சு வருவாங்க. ரைட். முடிக்கிற நேரம் எப்படி முடிப்பாங்கன்னு சொன்னா, நீங்க மேலொரு பாயிண்ட்ஸ கொடுத்திருப்பாங்க தானே பிள்ளைகள், அந்த பாயிண்ட்ஸ போட்டு என்ன செய்வாங்க? எனவே இதனையும் இவற்றில் ஒன்றாக குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. உதாரணமா சொல்றேன் பாருங்க. எனவே இஸ்லாம் தெய்வீக தன்மை கொண்ட மார்க்கம் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்படுகின்றது. கிளியரா விளங்கிச்சா? பாருங்க, முடிவு கொஞ்சம் அழகாகிதா இல்லையா? அழகாகிதா இல்லையா? அண்ணன் இத மாதிரி நீங்க விளக்கணும். அப்ப பாருங்க, அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க? எனவே இஸ்லாமிய இல்லாட்டி இப்படி விளக்கலாம். எனவே இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் ஒன்றாக தெய்வீகத்தன்மை கொண்டது என்பதனையும் குறிப்பிடலாம். இப்ப நீங்க போக போக பார்க்கலாம். ரைட். வேற என்ன நீங்க கொடுத்துருங்க? வசதியா கொடுத்துருங்க. என்ன? நடுநிலைத்தன்மை கொண்டது. ரைட். அதையே பார்ப்போம். ரைட். பாருங்க, வசதியா இஸ்லாம் நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம் என்பது நிரூபிக்கப்பட்டது. பாருங்க, இப்ப இது என்ன செய்வாங்க? முதலாவது பாயிண்ட்ஸ் போடுவாங்க. இஸ்லாம் நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம் வசதியா எனும் சிறப்பம்சத்தை கொண்டுள்ளது. முதலாவது பாருங்கன்னா, வசதியா என்பது நடுநிலையை பேணக்கூடிய மார்க்கம் என்பது இதன் மூலமாக தெளிவாகின்றது. அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இறைவா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் தொழுகையில் இறைவா எம்மை நேரான வழியில் இஸ்திகாமத்தாக செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்திருக்கிறார் என்பதாக ஹதீஸில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை வைத்து பார்க்கும் பொழுது இஸ்திகாமா என்பது வசதியாவை பிரதிபலிக்கக்கூடியதாக உள்ளது. ரைட்டா? இது கொஞ்சமா உங்களுக்கு பொறுப்பா இருக்கும். அது பொறுப்பா இருந்தேன்னு சொன்னா நீங்க முன்னுக்கு அவங்க விளங்கப்படுத்தினாங்க தானே, யார் ஒருத்தர் குர்ஆன் வசனம் ஒன்று போட்டிருந்தாங்க, நாம் உங்களை ஒரு நடுநிலை உள்ள உம்மத்தாக ஆக்கியுள்ளோம். ரைட்டா? அது மிச்சமே பொருத்தம். இப்ப இந்த குர்ஆன் வசனத்தை போட்டுருவாங்க. ரைட். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை, இந்த சமூகத்தை நடுநிலைத்தன்மை கொண்ட சமூகமாக ஆக்கியுள்ளான் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நிரூபித்து காட்டுகின்றான். எனவே இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு மனிதன் பூமியில் வாழும் பொழுது அல்லாஹ்வின் பிரதிநிதியாக அமர்த்தப்படுவது மட்டுமல்லாமல் பகுத்தறிவு, வஹீயின் அறிவு என்பவற்றுக்கு இடையில் சமநிலையை உண்டாகக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அதே போன்று ஒரு மனிதனை முழுமையாக அல்லாஹ் தஆலாவிடம் நிலைத்து போக விடாமல் அவனுடைய அன்றாட வாழ்க்கையையும் பார்த்து கொள்ளும்படி இஸ்லாம் அன்றாடம் வழிகாட்டி கொண்டிருக்குது. உதாரணமாக ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாதை குறிப்பிடலாம். எனவே அதே போன்று இபாதத், இமாரத், ஹிலாஃபத் போன்ற பணிகளும் நடுநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாகவும் காணப்படுகின்றது. எனவே நடுநிலை கொண்ட மார்க்கம், நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம் என்பது இஸ்லாத்தின் சிறப்பம்சம் ஒன்றாக எம்மால் குறிப்பிட முடியும். கிளியரா விளங்கிச்சா பிள்ளைகள்? கிளியரா விளங்கினா? தூக்கம் வருதா? ஓ சார், விளங்கிட்டு. ரைட். ஓகே. ரைட். எல்லாம் அட்டெண்டன்ஸ் தான் நினைக்கிறேங்க. விளங்கல. எல்லாரும் கிளாஸ்ல நினைக்கிறேங்க. வெளியே போயிட்டாங்களா? தெரியாது. எல்லாம் மீங்கிறாங்களா பிள்ளை கிளாஸ்ல? சார். ரைட். ஓகே. விளங்கிச்சா? இது நான் சொன்ன விளங்கிச்சு. இப்ப வசதியா நடுநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம் சொல்றது விளங்குச்சா? ரைட். ஓகே. குழம்புதா பிள்ளைல உங்களுக்கு இல்லையே? நீங்க ஒரு மெத்தடு பழகிப்பாங்க, நான் இப்போ ஒரு மெத்தட சொல்ற நேரம் உங்களுக்கு குழம்புதா அது? இல்ல சார். ரைட். குழம்பல்லே. ரைட். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு லேசான மெத்தட் எடுத்துக்கோங்க. ஆனா மார்க்ஸ் வார மெத்தட் எடுத்துக்கோங்க. இது மார்க்ஸ் வார மெத்தட். சரியானே? ரைட். இப்ப பாருங்க, அடுத்தது அல் ஆலமியா.
அல் ஆலமியாண்ட என்ன புள்ளேல்? சர்வதேச தூதா. இஸ்லாம் சர்வதேசமயமான மார்க்கம் என்பது அல் ஆலமியான்னு சொல்லுவோம் என்ன. ரைட், இது மிச்ச மேலேஷான ஒன்று. ரைட், இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரைட், இஸ்லாம் மார்க்கம் என்பது அல் ஆலமியா, சர்வதேசமயமானது, உலகளாவிய ஒரு மார்க்கமாக காணப்படுகின்றது என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்படுகின்றது. அதாவது இறைவனை அல்லாஹ் தாலா தன்னை என்ன அறிமுகம் செய்யும் பொழுது ரப்புல் ஆலமீன் என்று அறிமுகப்படுத்துகின்றமை, அதே போன்று காஃபத்துல் லின்னாஸ் என்று தனது தூதரை அறிமுகப்படுத்துகின்றமை, ஹுதல் லின்னாஸ் மனித குலத்துக்கு வழிகாட்டி என்று அல் குர்ஆனை அறிமுகப்படுத்துகின்றமை. எனவே இவ்வாறு ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது மனிதனின் இனம், தேசம், நிறம், மொழி, தாய் நாடு என்பவற்றை கடந்து உலகளாவிய மட்டத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக காணப்படுகின்றது என்பது இதன் மூலமாக நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாம் மார்க்கம் என்பது சர்வதேசமயமான மார்க்கம் என்பது இதன் மூலமாக தெரியப்படுகிறது. நான் சொல்ற சில விளக்கம் கொஞ்சம் கூட மாதிரி இருக்கும், 4 மார்க்ஸ் கொஞ்சம் கூட மாதிரி இருக்கும். உங்களுக்கு விளங்குறதுக்காகவே நான் சில விஷயங்கள் சொல்லி தருவேன். கிளியரா விளங்குதா பிள்ளை? ரைட், சொல்லுங்க. என்ன சொல்லுங்க பிள்ளை, என்ன டவுட்ஸ்? என்னமோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. யாரும் கேட்டாங்களா? ரைட், ஓகே. ரைட், அப்ப இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்க? இப்ப தெய்வீக தன்மை கொடுத்துட்டோம், வசதியா நடுநிலைத்தன்மை கொண்டு கொடுத்துட்டோம், விளையாச்சா? ரைட், அதே மாதிரி அல் ஆலமியாவையும் கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நெகிழும் நெகிழா விதிகளை கொண்ட மார்க்கம். நெகிழும் நெகிழா தன்மை கொண்ட மார்க்கம். வேற மூலாதாரங்களை கொண்ட அடிப்படை சட்ட மூலாதாரங்களை கொண்ட மார்க்கம். ரைட், ஓகே, அதுவும் ஓகே. ரைட், வேற ஷுமூலியா உமூமியா. வெரி குட். ஷுமூலியா, உமூமியா, பூரணத்தன்மை கொண்ட மார்க்கம், பரிபூரணத்தன்மை கொண்ட மார்க்கம், இதெல்லாம் சொல்லலாம். என்ன விஜயா? அதே மாதிரி புள்ளல் வாக்கையான்னு என்ன புள்ளல்? வாக்கையா, வாக்கையா என்ன புள்ளல்? ரைட், மௌனாமை. நடைமுறைக்கேற்ற மார்க்கம். வெரி குட், வெரி குட். நடைமுறை சாத்தியமான மார்க்கம். என்ன நடைமுறை சாத்தியமான மார்க்கம் சொல்லலாம். கிளியர். ரைட், அப்ப அடுத்தது பார்ப்போம். அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்க. அடுத்த கேள்விய, இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் அஸ்ஸஃபாத் வல் முரூனா, நெகிழும் இஸ்லாம் நெகிழும் நெகிழா தன்மை கொண்டுள்ளது என்பதனை விளக்குக. 6 மார்க்ஸ் கேட்டுக்கிறான். ரைட், இப்ப எப்படி விளக்குவாங்க புள்ளில்? நெகிழும் நெகிழா தன்மை கொண்ட மார்க்கம், இதை விளக்கணும். இப்ப எப்படி விளக்குவாங்க? யாரும் எழுதிக்கிறான்னு சொல்லுங்க. பிரச்சனை இல்லை புரியல. சரியோ பிழையோ நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நான் பிளான்னு சொல்ல மாட்டேன், சரிண்டா சரின்னு சொல்ல மாட்டேன். சாரி, சரிண்டா சரின்னு சொல்லுவேன், பிளான்னு சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் தெரிவி தருவேன். சொல்லுங்க, யாரு செஞ்சுக்கிறாங்க? இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் அஸ்ஸஃபாத் வல் முரூனா என்பது நெகிழும் நெகிழா தன்மையை கொண்ட மார்க்கமாகும். இஸ்லாம் நெகிழும் நெகிழா இவ்விரண்டையும் கொண்ட மார்க்கமாகும். அவ்வளவு விஷயம் தெரியும், மத்த கொஞ்சம் மெழுகல்ல சார். அப்படின்னு சொன்னா சோம்பரம். அந்த நெகிழும் நெகிழா விதிகளை கொண்ட மார்க்கத்துக்கு அந்த நெகிழும்ங்கிறது வந்து இந்த நெகிழுமனே இந்த பண்டிரஜி ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஆனா இதுக்கு கட்டாயமான ஒரு நிலைமை வரும்போது அது நெகிழும் விதிகளை கொண்ட மார்க்கமாகும். இப்படியா முடியல. இப்ப பன்றி இறைச்சி ஹராம்னு சொன்னா ஒருத்தர் மரணிக்கிற தருவாரு இருக்கிறாரு, பசியின் காரணமாக மரணிக்கக்கூடிய தருவாரு இருக்கிறான்னு சொன்னா இவருக்கு இப்ப பன்றி இறைச்சி ஹலால். விரைனா புள்ளில், இதுதான் நெகிழும் நெகிழா தன்மை. கிளியரா வேணுதா? அதே போல அந்த ஒரு மனிதன் அந்த அவுரத்தை மறப்பது வந்து ஹராமாக்க இந்த இது கட்டாயமானது.
ஆனா வந்து அது எவ்வகையான ஆடை அணி வந்து மெத்தகைய அறிக்க வேணும் என்பது நெகிழும் விஜயவண்ணன். வெரி குட். ஒவ்வொரு அதாவது நாட்டுக்கு பாருங்க, ஆடை சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்டுக்கேற்ப ஆடைகள் வித்தியாசமாகிறத வச்சுத்தானே அது நெகிழும் என்று சொல்றது. ஓ ஓ ஓ அதான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஔரத்த மறைத்தல் என்பது நெகிழாமல் நிற்க, மறைக்கும் பொருள் அதே மாதிரி மறைக்கும் ஆடை என்பது நெகிழும் தன்மை கொண்டதாக காணப்படுது. அப்படிதானே புரியுது? இப்ப பாருங்க, ஔரத்தை மறைக்கிறான்னு சொல்றது எல்லாரும் கட்டாயம் மறைச்சே ஆகணும் தானே. அது ரெண்டு மாதம் நெகிழ்ச்சி இருக்குதா புள்ளைகள்? ரைட், ஔரத்தை மறைக்காட்டி ஓகே ஏலும் அப்படின்னு சொல்லி எங்கேயாலும் மீக்குதா? இல்ல சார். இல்ல. இல்ல. இல்லைன்னா அப்ப கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? ஔரத்தை மறைச்சே ஆகணும், அது கட்டாயம். அது எப்பவுமே அதுக்கு நெகிழ்ச்சிக்கு இடம் இல்லை. விளையினா புள்ளைகள்? ரைட், ஔரத்தை மறைக்கணும்னு சொல்லி கட்டாயம். அதான் சொன்னா நெகிழாமல் நிற்க, மறைக்கும் பொருள் விளையாச்சா, மறைக்கும் ஆடை என்பது நெகிழ்ச்சிக்குள்ளாகும். பாருங்க, இப்ப கண்டி இப்ப ஸ்ரீலங்காவை பொறுத்து எடுத்துக்கோங்களேன். இப்ப கண்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க? ஒரு விதமான ஆடை உடுப்புவாங்க. எப்படி உடுப்பாங்க? குளிருக்கேத்த ஆடைகளை உடுத்துக்கொள்வாங்க. விளையாச்சா, அதே மாதிரி என்ன செய்வாங்க? அங்கிட்டு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸா இருக்கலாம், அதே மாதிரி வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க? சூட்டுக்கேத்த ஆடை விளையாச்சேன்னு சொன்னா அங்க என்ன செய்யும்? கொஞ்சம் கூடுதலாக வெயில் இருக்கும். ஏன்னா அப்ப அந்த நேரத்துக்கு சூடு வரும். அப்ப சூட்டுக்கு ஏத்த ஆடை என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்க உடுத்துக் கொள்வாங்க. ரைட்டா? இப்ப அல் குர்ஆன் ஞானம் வந்திருக்குதா பிள்ளைகள்? ரைட், நீங்க இந்த ஆடையை தான் உடுக்கணும், இதைத்தான் கட்டாயம் நீங்க உடுக்கணும்னு சொல்லி ஞானம் வந்திருக்குதா? இல்ல சார். இல்லைன்னா அப்ப அந்த கால சூழ்நிலைகள் அதுக்கெல்லாம் மாற்றம் பெறுற மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆடைகளை மாத்திக்கொள்ளலாம். இதைத்தான் நெகிழாத்தன்மைன்னு சொல்லுவோம். நெகிழும் தன்மைன்னு சொல்லுவோம். ரைட்டா? அதுல மாற்றங்கள் உருவாக்கலாம், ஆடைகள மாற்றங்கள் உருவாக்கலாம். ஆனா ஔரத் எப்படி சரி மறைச்சியான ஆகணும்? இலக்கொலையால சரி மறைச்சியான ஆகணும். கிளியரா விளங்குதா இப்ப? ரைட். என்னமும் விலங்கல்ல கிளியர் இல்லைன்னு சொன்னா கேட்டுக்கொள்ளலாம். என்னமாலும் கிளியர் இல்லாமக்குதா புள்ளி? கிளியர் இல்லாமக்குதா? இல்ல சார். ரைட், ஓகே. ரைட், இப்ப பாருங்க, நான் இப்ப இந்த அஸ்ஸஃபாத் வல் முரூனா இது எப்படி எழுதுறேன்னு சொல்லிதான் பாருங்க. இப்ப இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் அஸ்ஸஃபாத் வல் முரூனா நெகிழும் நெகிழா தன்மை கொண்டுள்ளது என்பதனை விளக்குக. பாருங்க, ஒன்றை மென்ஷன் பண்ணி தானே அங்க கேட்டிக்கிறாங்க 6 மார்க்ஸுக்கு. சஃபாத் வல் முரூனான்னு சொல்லி என்ன பிள்ளைகள்? ஒன்றை மெயின் பண்ணி ஒன்றை மென்ஷன் பண்ணி கேட்டிக்கிறாங்க. சஃபாத் வல் முரூனாவை மட்டும் நீங்க விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒன்றை குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா, சில கேள்விகள்ற இப்படி குறிப்பிட்டு சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வாங்க? இதற்கான மொழி ரீதியான கருத்து, இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்தை கொடுத்துட்டுதான் அங்கால போகணும். கிளியரா வேணுங்க புள்ளைகள்? என்ன புள்ளைகள், இது பாரமா இருக்குதா உங்களுக்கு? மிச்சம் நான் சொல்ற மாதிரி இருக்குதா? இல்ல இல்ல. என்ன புள்ளைகள், கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா உங்களுக்கு பாக்குறதுக்கு? இல்ல இல்ல. ரைட். அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்படி பழகிட்டு வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ரைட், உங்களுக்கு எக்ஸாம் ரெடி ஆகிறேன்னு சொல்றது சும்மா நார்மல் பிள்ளைகள், சும்மா ஜுஜுப்பின்னு இல்லைன்னா லொலிபாப் சாப்பிடுற மாதிரி சும்மா நோமலா உங்களுக்கு செஞ்சு கொண்டு போகலாம். பாருங்க, இப்போ குறிப்பிட்டு தானே பிள்ளைகள் சொல்லிக்கிறாங்க. சஃபாத் வல் முருவான்னு சொல்லி நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. என்ன ரைட், இப்ப நீங்க என்ன செய்வாங்க? ரைட், முதலாவது இஸ்லாமிய பரிபாஷை ரீதியான கருத்து, மொழி ரீதியான கருத்து கொடுப்பாங்க. ரைட், பாருங்க, அஸ்ஸஃபாத் வல் முரூனா நெகிழும் நெகிழா தன்மை கொண்டுள்ள மார்க்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாயிண்ட்ஸை கீழே சொல்லுவாங்கன்னா, சஃபாத் என்பது நிலையானது அல்லது மாறாத்தன்மையை குறித்து நிற்கின்றது. அதே போன்று முரூனா என்பது காலங்கள், இடங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை பொறுத்து மாற்றமடையும் பண்பை குறித்து காட்டுகின்றது. இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்வாங்க? ரைட், எனவே இஸ்லாம் மார்க்கம் என்பது இவ்விரு என்ன சிறப்பம்சங்களையும் கொண்டதாக காணப்படுகின்றது. அதாவது முழுமையாக நெகிழும் தன்மை கொண்டதாகவோ அல்லது முழுமையாக நெகிழா தன்மையை மாத்திரம் கொண்டதாகவோ காணப்படாமல், நெகிழும் நெகிழா தன்மை இவ்விரு சிறப்பம்சங்களையும் கொண்டதாக இஸ்லாம் மார்க்கம் காணப்படும் பட்சத்தில் இது ஒரு சிறப்பம்சம் கொண்ட மார்க்கமாக காணப்படுகின்றது.
சரியானே? இது அப்படியே முடிப்பாங்க. முடிச்சிட்டு அடுத்து என்ன வருவாங்க? ரைட். உலகில் தோன்றப்பட்ட அனைத்து மார்க்கங்களாக இருக்கலாம், அனைத்து கோட்பாடுகளாக இருக்கலாம், அவ்வந்த கோட்பாடுகளாக இருக்கலாம், அந்த நாகரிகங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் தனது தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சில சில சிறப்பம்சங்களை கொண்டு காணப்படுகின்றது. எனவே இஸ்லாம் மார்க்கம் என்பது முழுமையாக சிறப்பம்சம் கொண்டதாக காணப்படுவதற்கு முழுமையான ஒன்றாக காணப்படுவது இந்த நெகிழும் தன்மை கொண்டதை எம்மால் குறிப்பிடலாம். அதாவது கால மாற்றங்களுக்கு அடுத்து செல்லாமல், மாற்றங்களுக்கு உட்படாமல் முழுமையாக ஒரு உண்மையான இஸ்லாம் மார்க்கம் உண்மையான விதத்தில் காணப்படுவதற்கு இந்த நெகிழும் நெகிழா தன்மை பெரிதும் துணை புரியக்கூடியதாக உள்ளது. பாருங்க, 3 பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டாங்க. கிளியரா 3 பாயிண்ட்ஸ் நான் விளக்கிட்டேன். இப்ப அடுத்து என்ன சொல்லுவாங்க? ரைட். எனவே இந்த நெகிழும் நெகிழா தன்மைக்கான உதாரணமாக கீழ் வரக்கூடிய ஒன்றை காணலாம், நோக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன செய்வாங்க? ரைட். உதாரணமாக, ஒருவர் ஔரத்தை மறைத்தல் என்பது நெகிழாமல் நிற்க, மறைக்கும் பொருள் அல்லது ஆடை என்பது காலத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமான முறையில் நெகிழ்த்து காணப்படுகின்றது. எனவே இந்த உதாரணத்தை இதனை வைத்து எம்மால் இஸ்லாம் நெகிழும் நெகிழா தன்மை கொண்ட ஒரு மார்க்கம் என்பதனை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. கிளியர் அவதானிச்ச புள்ளில் நல்லா தூக்கம் போகுதா? விரைந்தானே? ரைட். இப்ப நாங்க ஒரு கேம் உடைப்போம். சரியா பிள்ளை? சின்ன ஒரு உங்கள்கிட்ட கேள்வி உண்டு. எல்லாரும் ஓகேயா? எக்ரியா? நான் கேள்வி கேட்பேன், சில கேள்விகளுக்கு நீ விட சொல்லணும். ஏழுமா பிள்ளைகள்? ரைட். ஓகே. எல்லாரும் விட சொல்லணும். சரியா? இதுல நிபந்தனை என்னன்னு சொன்னா எல்லாரும் விட சொல்லணும். சரியா? யாரு விட சொல்றான்னு பாருங்க. நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன், கொஞ்சம் இருங்க. ரைட். கொஞ்சம் நீங்க ஸ்கிரீனை நல்லா பாத்துக்கோங்க. ரைட். நான் இப்ப ஸ்கிரீன்ல வரைஞ்சிக்கிறது நல்லா விளங்குதா புள்ளியல்? எல்லாருக்கும் விளங்குதா? ரைட். இப்ப ஏண்ட கேள்வி என்னத்தன்னு சொன்னா, இதுல மொத்தமாக எத்தனை முக்கோணிகள் இருக்குது சொல்லுங்க. 8. ஒத்தர் 8ன்றாரு. வேற 11. வேற 11. ரைட். எல்லாரும் 11. வேற 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 வினைகள் நல்லா யோசிக்க முடியும். 11 சார். ஷூரா 11. அப்ப 8 8 8 இல்லையா புள்ளியல்? ரைட். எல்லாம் 11 அப்படியா? 17 வராது சார். 17ஆ? 17ஆ? ஓம் சார். 17 அப்படியா? 11 சார். 11. 17 சொல்றா கழிக்குதா? என்ன புள்ளியல் குழப்பறாங்களா? 11 தான் சார். ரைட். 11. ரைட். இப்ப நாங்க பாப்போம் யாரு சொன்ன விட. சரி, ஒருத்தர் 8ன்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் 11ன்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் 17ன்னு சொன்னாங்க. கிளியர் தானே? ரைட். இப்ப எனக்கு தேவை 8ன்னு சொன்னாலே, இங்க 8ன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களோட ஸ்கிரீன்ல நான் நினைக்கிறேன் வரையலும் அந்த ரைட் பண்ணலாம். அப்படிதானே? ஆப்ஷன் தந்திக்கிறேன் தானே எல்லாருக்கும்? ஸ்கிரீன்ல கிளியர் இதுல தானே புரியல்? இந்த ரைட் பண்ணலும் தானே? ரைட். ஓகே. இப்ப 8ன்னு சொன்னால் நீங்க எனக்கு ரைட் பண்ணி காட்டுங்க, இதுதான் 8 உள்ளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி காட்டுங்க. ரைட் பண்ணி காட்டுங்க புரியல். 8ன்னு சொன்னா சொல்லுங்க.
ஈக்கிறங்களா பிள்ளைகள் 8 ரைட் ஓகே ரைட் 8 அது என்னமோ அவசரத்துல சொல்லிட்டோம் சரி அதை நாங்க வாபஸ் வாங்கிக்கொள்றோம்னு சொல்றாங்க ஈக்கிறங்க ரைட் ரைட் 8 விடுங்களே 11 சொல்றாக்கள் சொல்லுவாங்களே ஒத்தர் என்ன செய்யுங்கன்னு சொன்னா கீறி காட்டுங்க இதுதான் வரும் சேர்ன்னு சொல்லி 11 சொல்றாக்கள் எங்க பிள்ளைகள் காணல வேற வேற கலர்ல போட்டு காட்டுங்க வேற கலர்ல கொஞ்சம் right. 1 2 3 4 5 6 7 7 8 9 10 11 இன்னொன்று வீதே புரியல் இன்னொன்று தானே இல்ல சார், எல்லாமே அவர் 17 சொன்னோரா? சரி 17 சொன்னா கழிக்கிறாங்க 17 சொன்னால் சொல்லுங்க 17 17 கொஞ்சம் நீங்க நான் இதை அடிக்கிறேன் 17 சொன்னால் வரைங்க ரைட் 17 சொல்றாக்கள் வரைங்க கொஞ்சம் நீங்க ரைட் 17 சொன்னாக்கள் சொல்லுங்க 17 17 ஈக்கிறாங்களா 17 ரைட் அது நான் எக்ஸ்பிளைன் வாய் தவறி வந்தீங்க மாதிரியா நான் சொல்றேன் 12ன்னு சொல்லி என்ன புரிய சரியா 12 ரைட் பாப்போம் சரியா 12 சரியா வருமா புள்ளைகள் நீங்க கொஞ்சம் சொல்லணும் வாய் திறந்து பேசணும் 12 சரியா வருமா ஓ 12 வருது. இங்க பாருங்க இது 1 சரியா புள்ளைகள் சரிதானே ரைட் ஓகே 2 சரியா 3 4 5 6 7 8 9 10 11 சரியா 11 சரியா புள்ளைகள் ஓ 11 தான் சார். ரைட் அப்ப யாரு 12 நீங்க தான் சார். நான் சொன்னா நீங்க நம்பிடுறா புள்ளைகள் ரைட் எப்படியோ இப்ப எல்லாரும் கிளாஸ் விட்டு வந்துட்டாங்க தானே இன்னும் வெளியில கழிக்கிறாங்களா இல்லையே இல்லையே புள்ளைகள் இப்ப எங்கிட்ட 2027 புள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க எவ்வளவு அவர்ஸ் எடுத்தாலும் பேசாம இருப்பாங்க கவர்மெண்ட் வரையினா பேசாம இருப்பாங்க அப்படின்டா அவங்களுக்கு கொஞ்சம் என்ன இந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும் நான் அதை மாதிரிதான் உங்களுக்கு போக பாக்குறேன் இன்ஷால்லா சரி அது கிளியர் ஆகும் ரைட் இப்ப 6 மார்க்ஸுக்கு விளையாச்சா புள்ளைகள் இப்ப எழுதுற மெத்தட் விளையாச்சா உங்களுக்கு 6 மார்க்ஸுக்கு ஓ சார். ரைட் இப்ப 4வது கேள்வி பாருங்க 8 மார்க்ஸ் கொஸ்டின் உண்டு இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் தெய்வீக தன்மை கொண்டது என்பதனை விளக்குக இது எப்படி எழுதுவாங்க இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் தெய்வீக தன்மை கொண்டது என்பதனை விளக்குக எப்படி விளக்குவாங்க யாரும் எழுதுகிறார்கள் செல்லவா சார்? சொல்லுங்க சொல்லுங்க இஸ்லாம் ஒரு தெய்வீக தன்மை கொண்ட மதமாகும். உலகில் காணப்படக்கூடிய ஏனைய மதங்கள் ஒரு மனிதனால் அல்லது சிந்தனையால் உருவாக்கப்பட்டவைகளாகும். உதாரணமாக பௌத்தம் சித்தார்த்தர் என்பவராலும் சொரஸ்டர் என்பவராலும் இவ்வாறு பல மதங்கள் பல மனிதர்களால் கொண்டுவரப்பட்டவைகளாகும். மனித சிந்தனையால் கொண்டுவரப்பட்ட மதங்கள் அனைத்தும் ஒரு மனிதன் வாழ்வதற்கான பூரண வழிகாட்டலை கொண்டுள்ளவைகள் அல்ல, எல்லாம் பூரணமற்றவைகளாகும். கிறிஸ்தவம்
கிறிஸ்தவம், இஸ்லாம் இவை இரண்டும் இறைவனால் கொண்டு வரப்பட்ட மதமாகும். இஸ்லாம் மார்க்கம் இறைவனால் கொண்டு வரப்பட்டதனால் தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான மிகவும் பொருத்தமானதாக காணப்படுகின்றன. உதாரணமாக குடும்பவியல், விவசாயம், கல்வி, பொருளாதாரம் இவ்வாறு ஒரு மனிதன் வாழ்வதற்கான அனைத்து துறையிலும் வழிகாட்டப்பட்டுள்ளன. அத்துடன் இஸ்லாம் பண்பாடுடையவனாக வாழ்வதற்கான வழிகாட்டலையும் காட்டியுள்ளன. ஏனைய மதங்களுடன் இஸ்லாம் மதத்தை ஒப்பிட்டு பார்த்தாலும் ஒப்பிடாவிட்டாலும் இஸ்லாம் ஒரு தெய்வீகத்தன்மை கொண்ட பூர்ணமான மதம் என தெளிவாக உள்ளன. சரியோ சார்? ரைட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி புடி. ஓகே, உங்களோட விளக்கம் மிச்சமே நல்லா இருந்துச்சு. ரைட், வேறொத்தரும் ஹராம் தொட்டும் இல்ல, அப்படியா? அப்படியா புள்ளேல்? வேற யாராலும் எழுதிக்கிறாங்களா? நினைக்கிறேன் எழுதி இல்லைன்னு சொல்லி. ரைட், ஓகே. பாருங்க, இப்ப இவங்க சொன்ன மாதிரி விளக்கினா மிச்சமே ஓகே புள்ளேல், மிச்சமே நல்லா இருந்துச்சு. பாருங்க நான் சொன்னேன் உன்னை மென்ஷன் பண்ணி கேட்டுட்டுன்னு சொன்னா அதுக்கான மொழியாக்கத்தும் அதாவது கொடுக்கணும். பாருங்க, இப்ப இங்க மென்ஷன் பண்ணி என்ன கேட்டுக்கிறாங்க? தெய்வீகத்தன்மை கொண்டதுன்னு சொல்றது விளக்க சொல்லிக்கிறாங்க, உண்ட குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. ரைட், இதை நாங்க எப்படி விளக்குறான்னு சொன்னா, முதலாவது தெய்வீகத்தன்மை கொண்டது அது நாங்க விளக்கணும், மொழியான கத்தை கொடுக்கணும். ரைட், தெய்வீகத்தன்மை கொண்டது என்பது ரப்பானியா எனும் சிறப்பம்சத்தை சுட்டி காட்டுகின்றது. ரப்பானியா என்பது இறைவனோடு தொடர்பானது அல்லது படைத்து காத்து இரட்சிக்கும் இரட்சகனை சார்ந்தது போன்ற மொழி ரீதியான கருத்துகள் வழங்கப்படுகின்றது. உலகில் தோன்றிய அனைத்து மனிதர்களும் ஒரு சமயத்தின் அடிப்படையில் இயங்குகின்றார்கள். அந்த அடிப்படையில் உலகில் தோன்றிய அனைத்து சமயங்களாக இருக்கலாம், பெரும்பாலான சமயங்கள் தனிநபர்களினாலும் தனிநபர் சிந்தனைகள் மூலமாகவும் உருவாக்கப்பட்டவை ஆகும். உதாரணமாக பௌத்தம் என்பது சித்தாந்தன் மூலமாக உருவாக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் சொரஸ்டரியம் என்பதன் மூலமாக உருவாக்கப்பட்டதாக காணப்படுகிறது. இவ்வாறு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு கோட்பாடுகளும் ஒவ்வொரு தனி மனிதன சிந்தனையின் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்துக்கு மத்தியிலும் இஸ்லாம் சமயத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் சமயத்தை நோக்கும் பொழுது அது இறைவனுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் நபியொருவரின் வகையின் மூலமாகவும் உருவாக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எனவே அன்று ஜாகிலியா காலத்தில் மடமையின் உச்சத்தை தொற்றிருந்த அன்றைய காலத்திலும் நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கமாக காணப்பட்ட இஸ்லாம் இன்று நவீனம் படைத்த காலத்தில் கூட நான் அன்று எப்படி இருந்ததோ அதே போன்று அதே அமைப்பில் இன்று வரை காணப்படுகின்றது. எனவே அன்றிலிருந்து இன்று வரை ஒரு மதம் எந்த ஒரு இடைச்செருகல்களும் எந்த ஒரு சிதைவுகளும் எந்த ஒரு திரிவுகளும் அழிவுகளும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்றால் அது முழுமையாக இறைவனின் மூலமாக உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்பது பிரதிபலிக்கின்றது. எனவே 100% பாதுகாக்கப்பட்ட ஒரு இறைவனை சார்ந்த ஒரு மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுகின்றது. எனவேதான் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் ஒன்றாக தெய்வீகத்தன்மை கொண்டது என்பதனையும் குறிப்பிடலாம். கிளியரா விளங்கிச்சா? கிளியரா விளங்கிச்சா? சும்மா நோமலா உங்களுக்கு விலை கொண்டு போகலாம், என்ன அப்படிதானே? என்ன புள்ள? அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 வருஷம், அதாவது என்ன அடுத்த வருஷம் என்ன அங்கால வருஷம் எங்களுக்கு விளங்குது இப்பது, அப்படியா? என்ன புள்ள கண்ணுக்கு விளங்குதா? ரைட், விளங்கினா சந்தோஷம் தான். ரைட், அதே மாதிரி பிள்ளைகள் என்ன விஷயம் சொன்னா எங்களோட ஃப்ரீ கிளாஸ், சரியா? இது 2028க்கான யூனிட் எக்ஸாம் பேப்பர் ஃப்ரீ கிளாஸ் நடந்து கொண்டு போகுது. அதே மாதிரி முதலாவது யூனிட் முடிஞ்சிட்டது, ஃப்ரீ கிளாஸ்லாம் முடிஞ்சது, சரியா? அப்ப யாருக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஃப்ரீ கிளாஸ் முடிய எங்களோட கண்டினியூஸா எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்றார்கள். என்ன செய்யலாம்? இந்த கிளாஸ் முடிய எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் ஒன்று போட்டா நான் என்ன செய்வேன், அதுக்கான சில வரையறைகள் நான் உங்களுக்கு சொல்லி எங்களோட கிளாஸுக்கு எட் பண்ணி கொள்வேன், சரியா? அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போன கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால எனக்கு மெசேஜை போட்டு அதற்கான எல்லா விஷயங்களும் அவங்க அப்ரூவல் ஆகி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ரைட்
எங்களோட கிளாஸுக்கு ஜாயின் ஆகிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸ் முடிய எங்களோட வளமையான தியரி கிளாஸ் போய்த்து கொண்டிருக்கும். அப்ப அவங்களுக்கு என்ன செய்வேன், ஒவ்வொரு யூனிட்டுக்குமான யூனிட் நோட்ஸ் அனுப்புவேன். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமான யூனிட் எக்ஸாம் பேப்பர் அனுப்புவேன். விளையினா அதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்குமான டேர்ம் எக்ஸாம் நாங்க இந்த கிளாஸ்லயே வச்சு பார்ப்போம். விளையினா டேர்ம் எக்ஸாம் சொல்றது எங்களோட கிளாஸுக்கே நாங்க வச்சு பார்ப்போம். வச்சு எப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல உங்களுக்கு எம்சிக்யூ வரும், 50 எம்சிக்யூ. சரியானே? எங்களோட டேர்ம் எக்ஸாம் இப்படிதான் நடைபெற வளமையா இப்படியா நடந்து கொண்டு போகும். எப்படி சார் கூகுள் ஃபார்ம்ல சொல்றேன் கேளுங்க. டேம் எக்ஸாம் சொல்றது உங்களுக்கு ஒவ்வொரு டேம் கிட்டவாக கொள்ளையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் வைப்போம். எங்களோட பேமெண்ட் கட்டி எங்களுக்கு என்ன எங்களோட கிளாஸுக்கு என்டர் ஆகிற பிள்ளைகளுக்கு. சரியா? அப்ப அவங்களுக்கு டேம் எக்ஸாம் எப்படி நடக்கும்னு சொன்னா கூகுள் ஃபார்ம்ல எம்சிக்யூ அனுப்புவோம். 2 hours நாங்க டைம் தருவோம். அந்த 2 hours மட்டும்தான் என்ன செய்யும், அந்த கூகுள் ஃபார்ம் வேலை செய்யும். சரியா பிள்ளை? அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு என்டர் ஆகி என்ன அந்த எம்சிக்யூ செய்வாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், எம்சிக்யூக்கான மார்க்ஸ் உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். இப்ப 50க்கு நான் எத்தனை சரி எடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த நேரத்துல உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல காட்டிடும். சரியா? அதுக்கு பிறகு பார்ட் 2 எப்படின்னு சொன்னா பார்ட் 2 இதே மாதிரி ஜூம் மீட்டிங் போட்டு அதுல நான் என்ன செய்வேன், ஜூம் மீட்டிங் உள்ளுக்கு வந்தது பின்னால நான் பேப்பரை இஷ்யூ பண்ணுவேன். சரியா? உங்களுக்கு ஜூம்லயே இஷ்யூ பண்ணுவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், எல்லாரும் வீடியோ ஆன் பண்ண மாதிரி இருக்கணும். சரியா? அப்ப நான் என்ன செய்வேன், 3 hours உங்களுக்கு டைம் தருவேன். அந்த 3 hours நீங்க எழுதுவாங்க. எழுதி முடிய அடுத்தன்னு நீங்க போஸ்ட் பண்ணிருக்கணும் அந்த பேப்பரை. சரியா? அப்ப நீங்க போஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களா இல்லையா, அடுத்தண்டு தான் போஸ்ட் பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லி நான் பின்னுக்கு இருக்கக்கூடிய சீலை வச்சு பார்த்துக்கொள்வேன். இப்படி என்னதான் உங்களுக்கான டேர்ம் எக்ஸாம் நடந்து போகும். அப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா அதை எனக்கு வந்து பிசிக்கலா நான் திருத்தி உங்களுக்கு என்ன செய்வேன், மறுக அந்த பேப்பர்ஸை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அப்போ அவங்க என்ன செய்யலாம், அதை பார்த்துக்கொள்ளாம இருக்கும். இப்படிதான் எங்களோட கிளாஸ் சிஸ்டம் பேத்து கொண்டிருக்கிற போய் விளங்கிட்டான். அதே மாதிரி உங்களுக்கு A level ஃபைனல் எக்ஸாமுக்கு 3 மந்த்துக்கு முன்னால் நாங்க இன்ஷா அல்லாஹ் முழு யூனிட்டையும் முடிச்சிருவோம். முழு யூனிட்டையும் முடிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்வோம் சொன்னா அந்த 3 மந்த் உள்ளுக்கு 2 மந்த்ல உங்களுக்கு ஃபுல் யூனிட்டையும் இன்னொரு தடவை ரிவிஷன் ஒன்று செஞ்சு கொண்டு வந்துருவோம். இல்லைன்னா ரிவிஷன் ஒன்று செஞ்சதுக்கு பின்னால உங்களுக்கு 850 எம்சிக்யூ நடக்கும். அந்த 850 எம்சிக்யூ முடிய எதிர்பார்க்கை வினாக்கள் நடக்கும். எதிர்பார்க்கை வினாக்கள் முடிய உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட கிளாஸுடைய ஜேர்னி இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னால் என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லா டிஸ்கஷன் குரூப்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த டிஸ்கஷன் குரூப்ல உங்களை எல்லாரையும் எட் பண்ண வச்சு அதுல என்ன செய்வோம், நீங்க ஃபைனல் எக்ஸாம் ஹோலுக்கு போகும் வரைக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு செஞ்சு தருவோம். அப் டு டேட்டா செஞ்சு தருவோம். அப்ப உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த முறை அதாவது 2026 பிள்ளைகள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதினாங்க. கணக்கு நிறைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட படிச்சாங்க. கிட்டத்தட்ட 50-60 பிள்ளைகள் மாதிரி எங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் அதே மாதிரி எங்களோட எதிர்பார்க்கை வினாக்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு அவங்க என்ன எக்ஸாம் எழுதினாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எதிர்பார்க்கை வினாக்கள முழுமையான கேள்விகள் முக்காவாசி என்ன செஞ்சு ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு வந்துச்சு. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா முழுமையாக எங்களோட ஜேர்னி செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்க எங்களோட ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். ஆனா ஒன்றுதான் பிள்ளைகள், உங்களுக்கு 100%, 100% நான் ஷுவர் பண்ணுவேன் உங்களை எடுக்கிற லெவல். ஏன்னு சொன்னா எங்கட 27 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 26 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 25 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரிசல்ட்ஸ் பார்த்தாங்கன்னு சொன்னா முழுமையாக ரிசல்ட்ஸ் வந்துக்கிறாங்க. அவனுக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே ரிசல்ட்ஸ் தான். அப்ப ஒருத்தர் 2 பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பி லெவலுக்கு இறங்குவாங்க. ஆனா சி மட்டும் இது வரைக்கும் வந்தது இல்லை. ஏன்னு சொன்னா இந்த யூனிட் எக்ஸாம் பேப்பர் தான் அதுல என்ன முக்கியமான ஒரு பிரதிபலனாக இருக்கிறது. அப்ப உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா எங்களை செய்யலாம், எங்களோட ஜாயின் ஆகி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இல்ல எங்களை விளங்கப்படுத்துற மெத்தட் உனக்கு விளங்குது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு வேற கிளாஸஸ் பார்த்துக்கொள்ளலாம். ஆனா ஒன்று பிள்ளைகள், நீங்க ஒத்தர்கிட்ட படிக்கணும். ஒருத்தர்கிட்ட படிங்க, அவர்கிட்ட முழுமையாக நீங்க படிச்சு கொண்டு போனாங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். நானே அப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விருப்பம் சொன்னா பிள்ளைகள் எங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க மெசேஜையோ அல்லது என்ன கோலோ பண்ணாங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஜாயின் ஆகி கொள்றதுக்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லி தருவேன். அதே மாதிரி 2027 பிள்ளைகள் இருப்பாங்க. 2027 பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் வார வெள்ளியிலிருந்து சனிக்கிழமை, சனி இல்லது ஞாயிறு
விளையாச்சா நான் டேட்டை சரியா சொல்றேன், நான் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். 2027 பிள்ளைகளுக்கு மகாஸ்து ஷரியா, சரியா, இந்த யூனிட்டை நாங்க இன்ஷா அல்லாஹ் செமினார் போட்டு, ஃப்ரீ செமினார் போட்டு நாங்க முடிக்கிறதுக்கு இருக்கிறோம். விளையினா அப்ப யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்களோட சீனியர் பெட்ச் இருப்பாங்க விளையினா, அப்ப அவங்களுக்கும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வார பெரும்பாலும் வெள்ளி அல்லது வியாழன் தொடங்கி உங்களுக்கு முழுமையாக அந்த மகாசு ஷரியாவுடைய பாடத்தை முழுமையாக நாங்க முடிப்போம். விளையாட புள்ளில் அப்ப எங்களோட கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு. அப்ப எங்களா எப்படின்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க என்ன பிள்ளைகளை தூக்கமாயி கொண்டு என்ன கொஞ்சம் அலுப்பு வார மாதிரி, கனாட்டு வார மாதிரி, சோம்பரம் வார மாதிரி எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். கொஞ்சம் பிள்ளைகள் லெவலுக்கு இறங்கி நாங்க என்ன செய்வோம், அவங்களோட சகஜமா பழகி அவங்களோட எல்லாத்தையும் கேட்டு என்ன நாங்க அழகான முறையில படிச்சு கொடுத்துக்கொள்ள போவோம். விளையாண்டானே புள்ளைகள் அப்போ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா எங்களோட ஜாயின் ஆகி கொள்ளலாம். விளையாண்டானே புள்ளைகள் கிளியர் தானே? கிளியரா? ரைட், ஓகே. அப்ப அதே மாதிரி பிள்ளைகள் 2வது கேள்வி ஒன்று இருக்குது. இன்ஷால்லா நாளைக்கு அந்த கேள்வியை நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப அதுல பாருங்க, இமாரத் என்பதன் கருத்து பொருள் யாது, பிரபஞ்சம், இஸ்லாமிய கண்ணோட்டம், அதை போட்டியுது இப்படின்னு சொல்லி ஒரு 4 கேள்விகள் போட்டியுது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்க பார்த்துட்டு வரணும். சரியானே? அதையும் நீங்க எழுதிட்டு வாங்க. நான் இன்றைக்கு சொன்ன மெத்தட் எழுதிட்டு வாங்க. சரிதானே புள்ளைகள்? அப்ப நீங்க எழுதுதான் உங்களுக்கு பழகும். கிளியரா புள்ளைகள்? ஓ சார். ரைட், ஓகே. ரைட், ஓகேம்மா. ரைட், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற என்ன கேட்கிறீங்களா புள்ளைகள்? டவுட்ஸ் இருக்குதா இல்லையே? அப்ப சார் மத்த கிளாஸ் அடுத்த கிழமை 2028 பிள்ளைகளுக்கா? ஓ 2028க்கு நாளைக்கு இது பிள்ளைகள், நாளைக்கு 8:30க்கு இது இன்ஷா அல்லாஹ். சரி சார். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட், ஓகே. 2028க்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 8:30 9:30 வரைக்கும் இருக்கு. ஜாயின் ஆகிக்கோங்க. சரிதானே? சரி. சரி, ஜஸாக்குமுல்லாஹ்.